வந்தாள். அப்படியா? அந்த பெண்ணிற்கு என்ன துயரமோ கேட்டாயா? அவள் உங்களிடம்தான் நீதி கேட்டு வந்துள்ளார். நீதி கேட்டு வந்திருக்கிறாளா? சரி, அந்த பெண்ணை உள்ளே அனுப்பு. ஆகட்டும் அண்ணா. பெண்ணே உள்ளே இளங்கொடி போன்ற பெண்ணே, அழுத கண்களோடு தலைவிரி கோலத்துடனும் எம்மை காண வந்த காரணம் என்ன? நீ யார்? உனக்கு என்ன வேண்டும்? கன்றை தேர்க்காலில் கொன்ற தன் மகனையும் அதே தேர்க்காலில் கொன்ற மனுநீச்சோழனை பற்றி நீ அறிவாயா? பெண்ணே, நான் கேட்ட வினாவிற்கு இன்னும் நீ விடை கூறவில்லை. அதை விட்டுவிட்டு நீ வேற எதையோ கூறிக்கொண்டிருக்கிறாய். இழப்பின் அருமை தவறிய மன்னனே, என் நிலை அறியாமல் தானே இப்படி பேசுகிறாய்? நான் இதுவரை கூறிய பெருமிக்க சோழ மன்னர்கள் வாழ்ந்த புகாநகர்மை எனது ஊர். மாசாத்துவாய் மகனாகி கோவலனின் மகனினான். ஓஹோ, இப்போது புரிகிறது. அந்த கோவலனின் மனைவியா நீ? போதும் மன்னா, என் கணவனை இகழ்வதற்கு உனக்கு என்ன தகுதி இருக்கிறது? பெண்ணே, போதும் நிறுத்து. கல்வனை கொல்வது கொடுங்கோல் என்று அங்கு ஏற்புடையதே அந்த அறநெறியுமாகும். இதை அனைவர்களுமே அறிவார்களே, உனக்கு இது தெரியாதா என்ன? அறநெறி தவறிய மன்னனே, தண்டித்தல் அரசனுக்கு உரியது என்பதை நானும் அறிவேன். ஆனால் நீ கூறது போய் என் கணவன் கல்வன் அல்ல. அவனிடம் இருந்த சிலம்பு அரசர் கூறிய சிலம்பு பன்று. அது இன்னே சிலம்பு இதோ என்னிடம் உள்ளது. என் கால் சிலம்பு பரல் மாணிக்க கற்களானது. பெண்ணே, நீ சொல்வது உண்மைதானா? உண்மையாக அரசருக்குரிய சிலம்பு பரல் முத்துக்களால் ஆனது. ஆன்றோர் நிறைந்த இந்த அவைதனிலே அனைவருக்கும் உண்மையை உணர்த்துகிறேன். ராணி, உன்னுடைய கால் சிலம்பை இங்கு கொடு. ஆகட்டும் அண்ணா. பார்த்தாயா? முத்துக்கள். மற்றொரு சிலம்பு. ராணி, மற்றொரு சிலம்பை கொடு. மாணிக்கங்கள், மாணிக்கங்கள், மாணிக்கங்கள். மாணிக்கங்கள் அல்ல, ரத்த துளிகள். நீதி தவறானவன் என்று கூறிக்கொள்கிறேன் மன்னனே. ஒரு